காவிரி விவகாரத்தில் மாநில அரசு உரிமைகளை விட்டுக் கொடுக்காமல் உரிய நீரை பெறும் வகையில் மத்திய அரசு. ஒரு நிமிஷம், உங்களுக்குலாம் ஒரு கதை சொல்றேன். எப்பவுமே எங்க அப்பா என்னை ஸ்கூல்ல விட்டுட்டு தான் ஆஃபீஸ்க்கு போவார். ஆனா ஒரு நாள் அப்படி விடும் போது எங்க கார் ஒரே இடத்துல ரொம்ப நேரமா நின்றுட்டே இருந்தது. ஆமாங்க, அன்னைக்கு செம்ம டிராஃபிக்கு. காலைல 8:30 மணிக்கு உன்னை ஸ்கூலில் விட்டு 9 மணிக்கு நான் ஆஃபீஸ் போகணும். வண்டி 1 இன்ச்சு கூட நகரல. ஒரே டென்ஷனில் இருந்தேன். அங்கதான் ஒரு பில்டிங் பார்த்தேன், செம்ம ஹைட்டு. எப்படி இவ்வளோ ஹைட்டான பில்டிங்லாம் கட்டுறாங்க? இவ்வளோ ஹைட்டான பில்டிங்லாம் முதல்ல கட்டலாமா? எவ்வளோ பேர் இதில் வேலை பார்க்குறாங்க? இதில் கரண்ட்டு, தண்ணி அதெல்லாம் எவ்வளோ செலவாகும்? மண்ணெலாம் எங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்க? இதை கட்டி முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? வெயிட்டான பொருள்லாம் கீழே இருந்து எப்படி மேலே தூக்கிட்டு போகிறாங்க? சுற்றி ஏன் இவ்வளோ கிரேன் இருக்குது? இந்த கிரேன்லாம் யார் ஆப்ரேட் பண்ணுறாங்க? எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க? எவ்வளோ கேள்வி கேட்குறாங்க. என்னால் பதிலே சொல்ல முடியல. அப்படியே திரும்பி அவனை ஒரு பார்வை பார்த்தேன். அப்பா என்ன ஒரு முறமா அடிச்சார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேள்வி கேட்கறத நிறுத்திட்டேன். அப்புறம் ஸ்கூலில் ஒரு நாள் பில்டிங்லாம் எப்படி கட்டுறாங்கன்னு சொல்லி தந்தாங்க. பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும்லாம் சொன்னாங்க. நானும் என் டவுட்ஸை கிளியர் பண்ணலான்னு மேம் கிட்ட போய் கேட்டேன். அதெல்லாம் நீ ஹையர் ஸ்டடீஸில் படிச்சுப்போப்பா அப்படின்னு மேம் சொல்லிட்டாங்க. நானும் அவங்க சொல்லி தந்ததை வச்சு பாஸ்லாம் பண்ணிட்டேன். ஆனால் என் டவுட் இன்னும் கிளியர் ஆகும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பேர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் கிரேன். இந்த உலகத்தை நாம் பார்க்குற விதத்துக்கும் பசங்க பார்க்குற விதத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சம்டைம்ஸ் அவங்க கேட்குற கேள்விக்கு நம்மளால் பதிலே சொல்ல முடியாது. அவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாமல் பெரும்பாலும் அவங்க கேள்விகளை நம்ம இக்னோர் பண்ணிடுறோம். இதனால் நமக்கும் பசங்களுக்கும் உள்ள கேப் அதிகமாகிட்டே போகுது. குழந்தைங்களா வளர விடணும். அதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க உலகத்தை நாம் புரிஞ்சுக்கணும். நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.